போன பிஞ்சு உயிர்களை உங்களால் மீட்டு கொடுக்க முடியாது. அந்த ஊமை தாயோடைய அழுகையை உங்களால் மாற்ற முடியாது. நீங்க இங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய பேச்சு தோரணை ஹீரோயிசம். நீங்க சினிமாவில் தான் ஹீரோ, நிஜத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க தலைவராக விரும்புறது தவறில்லை, ஆனால் அதற்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு சரியான ஆள் இல்லையா? தன்னால ஒரு நபர் கூட பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் தலைவன். கரூரில் விஜயோட தேர்தல் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க. இப்போ புதுசாக அரசியல் கட்சி தொடங்குறவங்களுக்கு இந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிருக்கீங்க. அது உங்கள் தரப்பில் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கரும் புள்ளியை உங்களால் எந்த காலத்திலையும் அகற்ற முடியாது. போன பிஞ்சு உயிர்களை உங்களால் மீட்டு கொடுக்க முடியாது. அந்த ஊமை தாயோடைய அழுகையை உங்களால் மாற்ற முடியாது. அந்த தாயுடைய அந்த வாய் பேச முடியாத ஒரு தாய் தன்னுடைய 2 கண்ணங்களையும் காண்பித்து அந்த குழந்தைக்கு முன்னால் அந்த ஒரு செய்கை இருக்கு பாருங்க. ஒவ்வொரு தாயோட மனசையும் உருக்கிட்டுங்க. உண்மையா சொல்றேன், நீங்க என்னதான் அரசியலுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கலாம். அப்ப இப்படி ஒரு நிலை உருவாவதற்கு மூல காரணமாக அதை தொடர்ச்சியான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது, அது அரசியல் சூழ்ச்சி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். ஆனாலும் அடிப்படை காரணமாக நீங்க இருந்துட்டீங்க. அந்த ஒரு துக்கத்தை கூட உங்களால அந்த இடத்துக்கு போய் வெளிப்படுத்த முடியல. அந்த துக்கத்தை வெளிப்படுத்த கூட ஒரு கண்ணீர் ஒரு சொட்டு வரல. அப்படிங்கும் போது என் மக்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக நான் தமிழ்நாடு முழுவதும் செல்வேங்க. நல்ல அரசியல் அதில் பார்த்தீங்கன்னா சிஎம் சார் இதுலேயும் ஒரு அரசியல் பண்ணுறதுனால தான் சில பேர் கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் கருத்து என்ன? அதாவதுங்க, இது சினிமா கிடையாதுங்க. அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். உங்களுடைய பேச்சு தோரணை ஹீரோயிசம். நீங்கள் சினிமாவில் தான் ஹீரோ, நிஜத்தை புரிஞ்சுக்கங்க. நிஜத்தில் நீங்கள் ஹீரோவே கிடையாது. நீங்க சாதாரண ஒரு மனுஷன் தான். நிஜத்துல நீங்க ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதால பாதிக்கப்பட போறது என்னுடைய சகோதரர்கள் தாங்க. குழந்தைங்க எல்லாம் பாதிச்சாங்க. அது மாதிரி ஒண்ணுதான், சட்டம் நிச்சயமாக சட்டப்படி நடவடிக்கை யார் தப்பு செஞ்சிருந்தாலும் எடுங்கன்னு சொல்றதுதான் ஒரு தலைவருக்கு அழகா இருக்கும். சட்டத்தின் வழிதான் கொடுக்கணுமே தவிர இதுல நான் இங்க இருக்கேன், நான் இந்த இடத்துல நிக்கிறேன், திராணி இருந்தா வந்து பாரு, தெம்பு இருந்தா வந்து பாருலாம், இதெல்லாம் உங்க சினிமாவில தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டில் உங்களை நம்பி வந்த சின்ன அப்பாவித்தனமான இளைஞர்களை, அவங்க குடும்பத்தை சீரழிக்காதீங்க. மிஸ்டர் விஜய் சார், பணியோட கேட்டுக்கிறேன். நீங்க தலைவராக விரும்புறது தவறில்லை, ஆனால் அதற்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு சரியான ஆள் இல்லையா? அல்லது அந்த ஆலோசனை நீங்க ஏத்துக்கிறது இல்லையா? அந்த ஆலோசனையோட நீங்க பேசும்போது அது யாரை பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? யார் தலைவன்? தன்னால ஒரு நபர் கூட பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் தலைவன்.